This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோன்பே, கூகுள் பே ரூபாய் 2000க்கு மேல் பண பரிமாற்றத்திற்கு ஜிஎஸ்டியா மத்திய அரசு தந்த குட் நியூஸ். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட யூபிஐ செயலிகள் மூலம் 2000க்கு மேல் பண பரிமாற்றம் செய்தால் 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பது பற்றி மத்திய நிதி அமைச்சகம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக நேற்று செய்திகள் வெளியாகின. இதனால் பொதுமக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியான நிலையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில்தான் தற்பொழுது அது பற்றி மத்திய அரசு முக்கிய விளக்கம் அளித்துள்ளது. அப்பொழுது நாம் அனைவரும் பண பரிமாற்றத்திற்கு யூபிஐ செயலிகளை பயன்படுத்தி வருகிறோம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட பல யூபிஐ செயலிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இப்பொழுது இந்த செயலிகள் மூலம் நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களுக்கு நம்மால் உடனடியாக பணம் அனுப்பி வைக்க முடியும். அதேபோல் கடை, ஹோட்டல் உள்பட எங்கு சென்றாலும் கூட யூபிஐ செயலிகள் மூலம் நம்மால் பணம் செலுத்த முடியும். இப்படி நாம் அனுப்பும் பணம் மற்றும் செலுத்தும் பணத்துக்கு வரி என்பது கிடையாது. இந்நிலையில்தான் நேற்று பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளன. அதாவது அனைத்து யூபிஐ செயலிகளுக்கும் 2000க்கு மேல் பரிமாற்றம் செய்தால் 5% ஜிஎஸ்டி என்னும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படும். இது யூபிஐ செயலிகள் மூலம் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி அதற்கு பணம் செலுத்தும் போது, கடைகளில் ஷாப்பிங் செய்து அதற்கு பணம் செலுத்தும் போது மட்டுமே பொருந்தும். இதன் மீது அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு முன்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முடிவு செய்ய உள்ளார் என்று தகவல் பரவியுள்ளது. இதனை பார்த்த பலரும் கொந்தளித்து போயினர். மத்திய அரசை விமர்சிக்க தொடங்கினர். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் தலைவர்களும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்நிலையில்தான் மத்திய அரசு முக்கிய விளக்கத்தை தந்துள்ளது. அதாவது மத்திய அரசு சார்பில் பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, யூபிஐயில் ரூபாய் 2000க்கு மேல் பண பரிமாற்றம் செய்தால் ஜிஎஸ்டி என்னும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படும் என்ற தகவல் முற்றிலும் பொய்யானது. இது தவறான தகவல், அடிப்படை ஆதாரமற்றது. யூபிஐ வழியாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. யூபிஐ சேவைகளின் வளர்ச்சியடைய செய்யும். இதனை ஆதரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 2021-22 நிதியாண்டில் இருந்து ஊக்கப்படுத்தும் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2021-22இல் 1389 கோடி, 22-23இல் 2210 கோடி, 23-24இல் 3631 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இது நம் நாட்டின் வலுவான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு சிறப்பு பங்களிப்பை செய்யும்.